ஹாய். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அது என்னோட இன்ட்ரோப்பா. ஆமா இது ஏன் டைலாக் ரிப்பீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். இதுதான் என்ன இப்போ நான் உன்னோட என்னோட இன்ட்ரோ. டைலாக் நீங்க சொல்லுங்க. சரி. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ் ரேம் சேனல். கரெக்டாக சொல்லிட்டேனா? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு வீடியோ போடுறோம். ஸோ நடுவில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால வந்துட்டு கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். எஸ், இந்த வீடியோ வந்துட்டு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு மூவி போகிறோம், அதுவும் நைட் ஷோ போகிறோம். நம்ம தலை படத்துக்கு தான் போறோம். ஸோ எப்பயும் போல இந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம புதுமையாக என்ன காட்ட போறோம் அப்படின்னா, வெளியூர்ல இருந்து சென்னை வரவங்களுக்கும் சென்னையில இருந்து வெளியூர் போறவங்களுக்கும் நைட்ல சாப்பிட்றதுக்கு கடைகள்லாம் இருக்குமா மிட் நைட்ல அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இப்ப படம் பார்க்க போற டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு 11:40 தான் படமே ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அப்ப வெளில வரப்ப ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் கழிச்சு தான். ஸோ அரௌண்ட் 2:00 வாக்கில் தான் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் சென்னையை சுத்திட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம்ல என்னென்ன கடைகள்லாம் ஓப்பன்ல இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்க போறோம். பிளஸ் இந்த வீடியோவில் அதை தாண்டி ஒரு கேம் விளையாடலான்னு இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு விடாமுயற்சி. இந்த படம் பார்க்கறப்ப இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம பேச போற எல்லா டைலாக்கும் அதுலேருந்து எவ்வளோ அஜித் நடிச்ச படத்தோட பேர்களை வந்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அட்டகாசம் அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு படத்துக்கு போறோம். ஸோ இதை போல பேசல. இதுல நம்ம 2 பேரும் எத்தனை தடவை வந்துட்டு தலை நடிச்ச படத்தை நம்ம பேரை சொல்றோமோ அதுல நம்ம பாத்துக்கலாம். யார் அதிகமா சொல்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே. யார் வின் பண்றாங்களோ, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு ஏதாவது தரணும், நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் உனக்கு ஏதாவது தரணும். சரி. ஓகே. ஸோ எங்களோட சேர்ந்து டிஜிட்டலா நீங்களும் இந்த டிராவலை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஓகே, அடுத்தது வந்துட்டு நம்ம வேற வியூல சந்திக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம் வீட்ல இருந்து. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க இந்த மாதிரி நைட் ஷோ போறது, நைட் ரைடு போறதெல்லாம். நாங்க தியேட்டர் போயே ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்டர் லாங் டைம். கிட்டத்தட்ட 8 மாசம் கழிச்சு படத்துக்கு போறோம். மணி வந்து பாத்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஷோ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 11:45 தான். ஸோ டைம் இருக்கு. எந்த தியேட்டர் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாஜால். ஸோ இங்க இருந்து ஈசிஆர்ல இருக்கு அது. இப்ப நாங்க இருக்கிறது வந்து தாம்பரம் கிட்ட. நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியார் போறதுக்கு வந்து நம்ம 2 வீடியோலயே ஷார்ட்கட் காட்டியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபைனல் நம்ம கோவளம் வந்துட்டோம். ஓகே, ஷார்ட் ரூட் மூலியமா கோவளம் வந்துட்டோம். இப்போ கோவளம்ல இருந்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா மாயாஜால் போறோம். ஓகே, நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும், என்ன இது சென்னை தாம்பரத்துல இருந்து கிளம்புனவங்க வந்துட்டு கோவளம் வழியா மாயாஜால் போறீங்க அப்படின்னுட்டு. ஆக்சுவலா வந்துட்டு நம்மளோட முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம கிழக்கு தாம்பரத்துல இருந்து ஈஸியார் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரோடு தான். நம்ம டுவர்ட்ஸ் மேடவாக்கம் ரோடு எடுத்து அதுக்கு முன்னாடியே சந்தோஷ்புரம்னு ஒரு சிக்னல் இருக்கும். அதுல நம்ம ரைட் எடுத்து வேங்கை வாசல டச் பண்ணி அந்த ரோட்லயே வந்துட்டு இருந்தோம்னா நம்ம கோவளம் வந்து ரீச் ஆயிடலாம். டிராபிக் இல்லாம வரதுக்கு இது ஒரு ஷார்ட்கட். ஸோ ரோடு ரொம்ப அமர்க்கமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, கேம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நாளைக்கு நம்ம வீட்டுல மங்காத்தா கேம் விளையாடலாமா? எப்படி இருக்கே தெரியல எனக்கு. மங்காத்தா கேம். ரோடு ரொம்ப அமர்க்கலமா இருக்குங்க. அமர்க்கா, நான் சொல்லிட்டேன், ரிப்பீட் வரக்கூடாது. ஓகே. நிறைய இருக்கு தலையோட மூவி. நீ வேற மூவி பேர்லாம் சொல்லுப்பா. இன்னைக்கு நம்ம இந்த கேம் மூலமா ஒரு வரலாறு படைக்க போறோம். இன்னைக்கு நம்ம துணிச்சலா நைட் ரைடு வந்திருக்கோம். ஆனா வீரமான செயலும் கூட. ரொம்ப நாள் ஆசைங்க இது. ஓ, ஆசையை சொல்லிட்டீங்க. ஐயோ, நைட்ல வேதாளம் எல்லாம் வரும்னு சொல்றாங்க இந்த ரோட்ல. இது எப்படி இருக்கு? ஆனா வந்து நம்ம தான் போயிட்டு இருக்கோம். வேதாளம் எல்லாம் வராது. மாயாஜாலுக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான். நம்ம வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10:45. நம்ம வீட்ல இருந்து கிளம்புறப்ப 10 ஆயிடுச்சு. இங்க வரதுக்கு 45 மினிட்ஸ். ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல நாங்க ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்தோம், டீ பிரேக். அப்பதான் நம்ம வீரமா பார்க்க முடியும் படத்தை. என்னதான் வீரம் இருந்தாலும் விவேகம் கூட இருந்தாதான் வீரத்தோட பார்க்க முடியும் இல்லையா? புது வாலி வாங்கணும், ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, சரி, வாலி வாங்கலாம். ஆனா வந்துட்டு நாளைக்கு ஆஞ்சநேயா கோயிலுக்கும் போகணும். நம்மளோட முகவரி கரெக்டா தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். தெரியல. அப்பதான் நம்ம வந்து பார்சல் ரிசீவ் பண்ண முடியும். பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டிருக்கோம்ல, முகவரி கரெக்டா கொடுத்தீங்களா? என் ஃப்ரெண்ட் தீனா கூட அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இது போய் 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 போய். ஓகே, நவ we are in மாயாஜால். எஸ்.
we are entering into Mayajal. மாயாஜால். கூட்டத்துக்கு குறைவே இல்லைன்னு நினைக்கிறேன். நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. இதுதானே கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் 100 rupees. ஓகே, இப்ப நல்லா பார்க் பண்ணிக்கலாம். நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். பார்க் பண்ணியாச்சு. நிறைய கடைகள் வந்திருக்குங்க. டாமினோஸ் இருக்குது. ஸோ நம்ம கார் வந்து அங்கே பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து நடந்து வந்துட்டு இங்கே சினிமாவுக்கு முன்னாடி டாமினோஸ் பிரியாணி கடை ஏதோ ஒன்று இருக்குது. ரேம் அங்கே நிற்கிறாங்க. ஸோ நம்ம திரைப்படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம். மாயாஜால்னால இந்த ஒரு என்ட்ரன்ஸ் தான். இங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறைய படங்கள் இந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கப்பா. இது பர்த்டே செலிப்ரேஷனா அப்படி இல்லைன்னா அங்கே பாருங்க யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. படம் எப்படி ஃபர்ஸ்ட் எப்போ எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு படத்துக்கான ரிவ்யூஸ்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? நம்மளுக்கு அந்த மாதிரி சேனல்ஸ் ரிவ்யூலாம் வேணாங்க. நம்மளே ரிவ்யூ போடலாம். படம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸ்பாயில் பண்ண வேணாம். ஸ்பாயில்லாம் கிடையாது. எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்மளோட ஹானஸ்ட் ரிவ்யூ போல நம்ம சொல்லுவோம். ஓகே, உள்ள போலாமா? இந்த மேல உள்ள கெட் செட்டப் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம வரன்ட்டு ஒரு பெரிய ஒரு கொடை விரிச்சு வச்ச போல இருக்குல்ல. இது மாயாஜாலோட வியூஸ் வேற மாதிரி பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லா கடைகளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்ப சினிமாவுக்கு மட்டும்தான் இவ்வளவு கூட்டம் இங்க இருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கிரீன் வந்து மேல. ஸோ நம்ம போகணும். இப்ப போனாலும் அங்க எதுவும் பார்க்கறதுக்கு இருக்காது. அதனால கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உக்காந்துட்டு அதுக்கப்புறம் மேல போலான்னு இருக்கும். என்ன ரேம்? ஆமா, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம். என்னப்பா ரேம், என்ன வாங்க போற? இந்த மாதிரி ஏதோ வாங்குவோம். சூப்பரா இருக்குல்ல? அழகா இருக்கு. பாக்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க. 11 o'clock வரையுமே டின்னர் கொடுக்குறாங்க. மத்த கடைகள் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கு. ரம்யா எங்க இருக்காங்க? ரம்யா அவங்க ஃப்ரெண்ட பாத்துட்டு இருக்காங்க. உள்ள யாராவது இருப்பாங்களா? இல்ல ரம்யா உங்க ஃப்ரெண்டு கூட நில்லு. ஏன் ட்ரெயின் பக்கத்துல போறாங்க தெரியலையே. சோ ஊட்டி ட்ரெயின்ல ஏறலாமா? ட்ரெயின்ல டிரைவர் என்ன கிடையாது. நம்மளே உள்ள ஏறிட்டு நம்மளே டிரைவ் பண்ணிட்டு போலாமா? சூப்பரா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. ஸ்டேரிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ட்ரெயினுக்குள்ள காட்டேன். கார் போலே வந்து லோகோ பைலட் சீட் அது. ஓ, லோகோ பைலட்டா? டிரைவர்னு சொல்லிட்டு இருக்கேன். கார் போலே வந்து ஸ்டேரிங் இருக்கு. பெல் கொடுத்திருக்காங்க பாருங்க அதுக்கு அடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் வந்து ஓட்டுறது எல்லாமே இருக்கு. டிரைவர் வர போறாங்க. போமா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த ட்ரெயினுக்கு பின்னாடி இருக்கிறது தளபதி. நம்ம வந்திருக்க படம் தலை. அட்டகாசம், அமர்கலம், ஆல்ரெடி சொல்லியாச்சு. வீரம், விவேகம், விஸ்வாசம். 1 hour later. ஓகே, நம்ம ஸ்கிரீன் 13. ஸ்கிரீன் க்ளோஸ்ல இருக்கு. நமக்கு இன்னும் half an hour டைம் இருக்கு. காஃபி குடிக்கலாமா? டீ குடிக்கலாமா? ஓகே. ஒரு டீ ஒரு காஃபி 200. டைம் கரெக்டா 10:20. ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பூன் எடுத்துக்கோ. டீ காஃபி சுகர் மிக்ஸ் பண்றதுக்கு. நீ குடிக்கிறதுனா காஃபி? இது எனக்கு காஃபி போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் காஃபின்னு நினைக்கிறேன். எனக்கு டீ வேணும். ஆனா இது
இதான் காஃபி. என்ன ரம்யா, மாய்ச்சல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆக்சுவலா வேர்க்குது இந்த இடத்துல, ஒரு ஏசி கூட கிடையாதுங்க. உனக்கு ஃபீல் ஆகலையா? ஆமா, சுத்தமா ரொம்ப ஒரு காத்தே வரல. யூஸ்வலா ஏசி போடுவாங்க, இந்த இடத்துல ஒரு ஏசி கூட இல்லைங்க. வேர்க்குது. ஏன் இப்படி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நைட் ஷோ அப்படின்னால ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல எப்பயுமே இப்படிதான் இருக்கு? இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம்ல, இல்ல ரொம்ப வந்துட்டு வெறுக்குது. அட்லீஸ்ட் உள்ளாரையாச்சும் ஏசி போடுவாங்களான்னு தெரியல. உள்ள போய் பார்ப்போம். ஸோ படம் பார்த்துட்டு வெளியில வந்தாச்சு. ஆமா, ஸோ இப்போ டைம் சூப்பரா என்னன்னு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மணி 2:30 ஆகுது. நைட் ஷோ 2:30 மணிக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. உண்மையா படம் சூப்பரா இருந்துச்சு. படத்தை பத்தி நிறைய பேசலாம், ஆனா பேசினா அது வந்து ஃபுல் ரிவ்யூ சொல்ற போல ஆயிடும். இது வந்துட்டு ஒரு நல்ல படம். இதை போய் வந்து தியேட்டர்ல பாருங்க, சூப்பரா இருக்கும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. உண்மையாவே தமிழ் படத்துல வந்துட்டு அந்த ஒரு இங்கிலீஷ் மூவியோட டச் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதை போல இருக்கு. ஸோ உண்மையா நல்ல படம், எல்லாருமே போய் பார்க்கலாம். சூப்பரான படம். தயவு செஞ்சு இந்த நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்றவங்களா இருந்தா படம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, உண்மையா சூப்பரா இருக்கு. எந்த ஒரு பந்தாவும் எதுவும் இல்லை. அப்படியே படம் அழகா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல படத்தை பத்தி நிறைய பேசினா நல்லா இருக்காது, அது ரிவ்யூ சொல்ற போல ஆயிடும். படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க, உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிக்குது. இந்த டைம்ல என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மிட் நைட்ல நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க சென்னையில, கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, நம்ம அடுத்த கார்ல ஏறிட்டு எங்க ஹோட்டல்ஸ் இருக்கோ அங்க போய் நின்று சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். மக்களே, கார்ல ஏறியாச்சு. இப்ப பாருங்க, காரு முன்னாடி மேலேருந்து ஏதோ தண்ணி கொட்டுற போல இருக்குல்ல, அவ்வளவு பனிங்க வெளியில. கேம்ப்ஸ்லாம் எழுதிருக்கலாமே. ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம மாயஜால தாண்டி ஈஸியா ரூட்ல உள்ள போயிட்டு இருக்கோம். என்ன இப்போ நம்ம சாப்பிடறதுக்கு எங்கெல்லாம் இருக்கு? செமையான பசி. அப்புறம் இந்த படத்தை பத்தின ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, வேணும்னா நம்ம அதை பண்ணலாம். டோல் வந்துடுத்தோ. சப்வே இருக்கு, ஆனா அது க்ளோஸ் பண்ணி இருக்காங்க. இங்கதான் ஒரு கடை பார்த்தோம், ஒரு டீ கடையை தாண்டி பிரியாணி போட்டிருந்தாங்க. நம்ம இதுலயே போயிட்டு அங்க கனெக்ட் பண்ணிப்போம். தெரிஞ்சு கரெக்டா அது சென்னை ஒன்க்கு பக்கத்துல உள்ள முன்னாடியே. எஸ், இதான் பஸ் ஸ்டாப், சென்னை ஒன் ஸ்டாப். ஓ, எவ்வளவு பேர் வருவாங்கல்ல. ஓகே, டீ டவுன். ஏய் வா வா, கையில வருஷம் இல்ல, வருஷம் இல்லைன்னா வருஷம் இல்ல. ரெண்டு பிரியாணி. மக்களே, ஃபைனலா நமக்கு பிரியாணி கிடைச்சிருச்சு. சூப்பர். சோ பிரியாணி நைட்ல வந்திருக்கு. இப்ப மணி என்ன, 3 மணிக்கு நம்மளுக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு மக்களே, அதுவும் சுட சுட. ஓகே, சாப்பிடுவோம். எந்த இடம்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சென்னை உனக்கு பக்கத்திலேயே இந்த பிரியாணி இருக்கு. இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 3:15 வரையுமே சுட சுட பிரியாணி இருக்கு. வாய் ஊறுது, சாப்பிட்டுட்டு பேசுறோம். ஃபைனலா வந்து நம்ம படமும் பார்த்து முடிச்சாச்சு, நைட்ல பிரியாணியும் சாப்பிட்டாச்சு. விச் மீன்ஸ் எர்லி மார்னிங் 3:15 ஆயிடுச்சு. இப்ப 3:30. சோ இதுக்கு மேல காட்டுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நாங்க நிறைய இடத்துல கடைகள் எல்லாம் திறந்துருக்குன்னு நினைச்சோம், அங்கெல்லாம் மூடி இருக்கு. இதுக்கப்புறம் போகக்கூடிய இடமும் எங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வந்த இடம் தான். அங்கேயும் வந்து க்ளோஸா தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஈஸியர் ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்ல கடைகள் ரொம்ப அதிகமா இல்லைங்க. ஸோ மிட் நைட்ல நீங்க பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா சென்னை ஒன், இது வந்து ஓஎம்ஆர் கிட்ட 200 ஃபீட் ரோட்ல, 200 ஃபீட்
சாரி 200 ஃபீட் ரோட்ல இருக்குது. சென்னை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அந்த ஐடி கேம்பஸ் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டீ கடை போல இருக்கு, அங்கேயே பிரியாணி வச்சு விற்கிறாங்க. ஸோ நைட்ல நீங்க வந்தீங்கன்னா அங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போதான் கரெக்டா முடியுது, மணி 3 இப்போ கரெக்டா பிரியாணி க்ளோஸ். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோல கவர் பண்ணி இதோட நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வீடியோஸ் கண்டினியூ வந்துட்டே இருக்க போது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Cam and Ram. எஸ், பாய். Thanks for watching. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.